1967இல் முரண்பட்ட கட்சிகளை ஒன்று சேர்த்து அண்ணா கூட்டணி அமைத்தது போல் தேர்தல் நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை விளாங்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தேர்தல் நெருங்கும் நேரத்தில்தான் அதிமுக மற்றும் திமுக அதன் கூட்டணியை உறுதி செய்யும் என்று தெரிவித்தார். அதிமுகவிற்கு எழுச்சி பயணத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகமாக உள்ளது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி தெரிவித்தார். கடந்த 7ஆம் தேதி புரட்சி பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார். பல மாவட்டங்களுக்கு, பல தொகுதிகளுக்கு சென்று வருகிறார். எங்கு பார்த்தாலும் மக்கள் கடலிலே அவர் நீந்தி வருகிறார். தமிழகத்துக்குள்ளே மக்கள் கடல் கூடியதோ, கடல் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தமிழகத்து அதாவது கிராமப்புறங்களில் கூட மக்கள் அலை அலையாக வர்றாங்க. இது பெருத்த ஆதரவை கொடுக்கிறது. இருந்த போதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது திண்ணமான ஒன்று, உறுதியான ஒன்று. மக்கள் மனநிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும், புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி தருவார். ஏற்கனவே அவர் 4 ஆண்டுகள் 3 வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார். மிக சிக்கலான சூழ்நிலையில் கூட தமிழக மக்களை காப்பாற்றியிருக்கிறார். எனவே நல்லாட்சி தருவார் என்ற அடிப்படையில் அவரை மக்கள் நம்புகிறார்கள். இந்த அடிப்படையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்கள் சொன்னதுங்க, பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறோம். மற்ற கட்சிகள்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி கொண்டிருப்ப மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனவே எது எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம், மக்கள் அதிமுக பக்கம். எனவே வருகிற தேர்தலும் அதிமுக தான் வெற்றி பெறப் போகிறது.